ஹலோ காய்ஸ், நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களோட ஒரு கிசு கிசு கேளுங்க பாஸ் சேனல் தான். இன்னைக்கான கிசு கிசு என்னன்னு கேட்டிங்கன்னா, கேரளா நாட்டில் ஒரு சின்ன படத்தில் ஆரம்பிச்ச இந்த பொண்ணோட வாழ்க்கை கேரளா படம், தமிழ் படம், தெலுங்கு படம்னு சொல்லிட்டு 3 படங்கள்லையும் சும்மா வளைச்சி விளைச்சி நடித்த இந்த நடிகைக்கு அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு ஆசை வர, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க அட்ஜஸ்ட்மெண்ட் கான்செப்டுக்கு இந்த பொண்ணு ஒத்து வரா. இந்த பொண்ணை பற்றி சொல்லணுன்னா சொல்லிக்கிட்டே போகலாம். பார்த்தாலே தண்ணி வர வைக்கிற இளம் நடிகைகளை இவளும் ஒருத்தி. இவளோட சுருட்ட முடிக்கு அடிமையான பசங்களை கணக்கில் எடுக்க முடியாது. அவ்வளோ பசங்களை இப்போ சுருட்ட முடிக்கல சுருட்டி வச்சிருக்கான்னு தான் சொல்லணும். இப்படி ஒரு பொண்ணு எனக்கு வரமாட்டாளா, இல்லை இப்படி ஒரு பொண்ணு என் பக்கத்தில் இருக்க மாட்டாளா, இவளை இப்போ நினச்சி நான் அடித்து என் வாழ்க்கையை முடிச்சுப்பேன் அப்படின்னு ஏங்குற பசங்களுக்கு நடுவில் இந்த நடிகை தன்னோட பட வாய்ப்புக்காக ஒரு 60 வயசு ஆளை செலக்ட் பண்ணியிருக்கா. அந்த 60 வயசு ஆள் கூட தனியாக ஒரு ரூம் போட்டு தங்கின இவ ராத்திரி 2-3 மாத்திரை எடுத்த அந்த 60 வயசு ஆள் விடிய விடிய இவளை உரிச்சு தொங்க விட்டுருக்கான்னு தான் சொல்லணும். விடிய விடிய அவன் உரிக்க இவ வாங்கிக்கிட்டே இருந்திருக்கா. வாங்கின ஷாட்டில் பின்னாடி வலிக்குதா முன்னாடி வலிக்குதான்னு தெரியாமல் ஒரு வலி தாங்க முடியாமல் மேலாடை எங்கே போச்சுன்னு தெரியாமல் கீழாடை மேலாடைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கையில் சுருட்டிக்கிட்டு அரகுற துணியோட இவ காரில் ஏறி ஓடினதை நம்ம ஆளுங்க பார்த்ததான்னு சொல்லி சினிமா கிசிலேயே ஊறி போன சில பேருக்கு மூலமாக நமக்கு இந்த தகவல் கிடச்சிருக்கு. இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் இவ வாங்கின ஷாட் நினைக்கும் போதே நம்ம தம்பி தானாக ஏஞ்சி நிற்கிறான் இல்லைங்களா. இவ சுருட்ட முடிக்கும், இவ சுருண்டு கிடந்தா எப்படி இருப்பா அப்படின்னு நினைச்சா எத்தனை வாட்டி வேணால் தண்ணி ஊற்றும், எத்தனை வாட்டி வேணால் எஞ்சி நிற்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுது. எனக்கு 3, உங்களுக்கு எத்தனைங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. டாட்டா பை பை.